இன்றைக்கி நம்ம சீரக சம்பா ரைஸ் வச்சுங்க காளான் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். நம்ம வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த டேஸ்டான பிரியாணியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது கூடவே வந்து நான் இது தயிர் பச்சடியும் செஞ்சு காட்டியிருக்கேன். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். அதில் நமக்கு தேவையான மசாலா அரைச்சி வச்சுக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா 4-5 பல் இஞ்சி எடுத்துக்கோங்க, 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம கொத்தமல்லி அதே அளவு எடுத்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கோங்க, 4-5 முந்திரி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சி வச்சுக்குவோம் தனியாக. இது கூட நம்ம மசாலா பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் வந்து மல்லி விதை எடுத்துக்கோங்க. இது கூட 2 பட்டை, 2 மராத்தி மொக்கு, 1 நட்சத்திரப்பூ, இது கூட பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது கூட கல்பாசனம், அடுத்து வந்து 4-5 ஏலக்காய், சோம்பு, அடுத்து கிராம்பு 5-6 கிராம்பு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து சீரகம், மிளகு, இது கூட 3 மிளகா எடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒன்றா வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, கைவிடாமல் வறுத்துக்கோங்க. இந்த மசாலா போட்டால் நம்ம டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அதுக்குதான் இந்த மசாலா அரைச்சி வச்சுக்கிறோம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்போவே இந்த மாதிரி அரைச்செடுத்து பிரியாணி சேர்த்துறப்ப நம்ம பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் போல் பட்டை, ஒரு இது ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, 1 நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசம், இது எல்லாமே போட்டு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இது எண்ணெயில் வதக்கட்டும், வதங்கி வரட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தையும் இதே மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் நல்லா வதங்கி வரணும். நம்ம குக்கர்லேயே பண்ணுறதுனால நான் குக்கர்லேயே வச்சு தாளிச்சு விட்றேங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளி இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, பெரிய தக்காளி இருந்தால் 2 போதும். இது கூட வதங்கி வரக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, இப்போ தான் டக்குன்னு வதங்கும். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மசாலாலாம் புதினா கொத்தமல்லி போட்டு அரைச்சோம் பாருங்கள், அதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கிரும். ஆனால் நான் முன்னாடி போட்டுட்டேன். நீங்கள் தக்காளி பொடுசாக கட் பண்ணுறனால கட் பண்ணி போட்டுக்கோங்க, டக்குன்னு வதங்கிக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள் மசாலா, பிரியாணி மசாலா, அதை 2 ஸ்பூன், 2லேருந்து 3 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. இது கூட 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், அதே மாதிரி மல்லித்தூள் அதே அளவுக்கு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இதை நல்லா தண்ணி ஊற்றிடாதீங்க, இதே மாதிரி நல்லா வதக்கி விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க.
இது நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே நம்ம கொஞ்சம் இது காளான் போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். காளான் போட்டுக்கோங்க. காளான் வந்து மசாலாலாம் இறங்கி வேகணும். நல்லா பரட்டி கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, பத்தாது. உப்பு பிடிச்சி நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் வெந்தோடனே இப்போ நான் வந்து 1½ கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த ரைஸும் தண்ணியும் ஒன்றா ஊற்றிருக்கேன். அதுக்கு 3 கப்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கேங்க. 1½ கப் ரைஸ்க்கு 3 கப்பு தண்ணி. 1 கப்புன்னா 2 கப் தண்ணி அரிசிக்கு. சீரக சம்பா அரிசி தாங்க. ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தான் சேர்த்திருக்கேன். அதனால் தண்ணி அரிசி தண்ணி ஊற்றிருக்கேன். அதனால் அப்படி கொட்டிட்டேன். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இந்த டைமில் லைட்டாக பத்தலை, நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது ஒரு கிண்டி நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டுருவாங்க. நம்ம 2 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம தனியாக தயிர் பச்சடி செய்யணுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிறோம், கட் பண்ணி போட்டுக்கிறோம். இது கூட பச்சை மிளகா, கேரட்டு, மல்லி இலை, இதை 3ஐயும் வந்து சேர்த்துருக்கோம். இந்த தயிர் பச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான். இது கூட தயிர் ஊற்றிக்கலாம். இதை ஒரு கிண்டிக்கங்க. கிண்டிட்டு இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இது தேவையான உப்பு போட்டாச்சு. இது ஒரு கிண்டிட்டு தயிர் பச்சடி ரெடி. இப்போ நம்ம பிரியாணியை பார்த்துக்கலாங்க. ஓப்பன் பண்ணி இது ஓரமாக வச்சுக்குவோம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம ஒரு கிண்டிக்குவோம். நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. இது கூட தயிர் வெங்காயத்தையும் வச்சுக்கோங்க. சூப்பராக பிரியாணி தயிர் வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய்.